எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் புக் பார்ட் 2 சாப்டர் 1 ஃபிராக்ஷன் இன் டிஸ்கியூஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்போ பார்ப்போம். வெல், if percentages are just a particular type of fraction, why do we need them? Why can't we just continue using fraction? நம்ம percentage அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் fraction அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். இப்போ fractionையும் நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டோம், percentageல எழுதலாம்னு சொல்லிட்டோம். அப்ப ஏன் நம்ம fraction அப்படிங்கிறதையே வந்து யூஸ் பண்ணக்கூடாது? Let us consider an example. Biscuit making factory is experimenting with two new varieties of biscuit. Sugar makes up 9/34 of variety 1 and 13/45 of variety 2. Which variety is more sugary? It may not be clear at first glance and we may have to do some calculation. But when the same information is presented as sugar makes up 26.47% of variety 1 and 28.88% of variety 2, it is immediately clear variety is more sugary. percentage அப்படிங்கிறதும் fraction அப்படிங்கிறதும் சேம் தான். ரெண்டையுமே நம்ம percentageல எழுதிக்கலாம், fractionல எழுதிக்கலாம்னு சொல்லிட்டோம். அப்போ எதுக்காக நம்ம இந்த பெர்சன்டேஜ்க்கு பதிலா fraction அப்படிங்கிறத மட்டும் வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பிஸ்கட் மேக்கிங் கம்பெனி வந்து இருக்கு. அந்த கம்பெனில வந்து 2 நியூ வெரைட்டி ஆஃப் பிஸ்கட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டில வந்து 9/34% வந்து சுகர் இருக்கு. இன்னொரு வெரைட்டில வந்து 13/45 சுகர் வந்து இருக்கு. எந்த வெரைட்டில சுகர் வந்து அதிகமா இருக்கு? இப்ப இத பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் தான் இதோட சுகர் லெவல் விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுக்கு பதிலா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம 26.47% வந்து வெரைட்டி 1ல இருக்கு, அதே மாதிரி 28.88% வந்து வெரைட்டி 2ல இருக்கு அப்படின்னா எந்த வெரைட்டில சுகரோட லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளால பார்த்த உடனே சொல்ல முடியும். அதனாலதான் ஃபிராக்ஷனுக்கு பதிலா பெர்சன்டேஜ் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். If we want to have the same denominator, why choose 100 in particular? இப்போ வந்து நம்ம சேம் டினாமினேட்டர் வந்து நிறைய இருக்கு. ஆனா எதுக்காக நம்ம 100 அப்படிங்கறத சூஸ் பண்றோம்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈஸி மல்டிப்ளிகேஷனுக்காக தான். Why not? ஏன் 10, 50, 1000 or 43 அப்படின்னு எடுக்க மாட்டேங்கிறோம்? இப்ப இந்த பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ நம்ம எப்படி எழுதுவோம்? 31 divided by 100ன்னு எழுதுவோம்ல. எதனால இந்த 100 அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்றோம்? ஏன் 10, 50, 1000, 43 அப்படிங்கறத சூஸ் பண்ண கூடாதான்னு கேட்டா, in principle we could choose any number as the denominator. ஆக்சுவலா எந்த நம்பர் வேணாலும் டினாமினேட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். பட் வித் 100 there are some advantage. ஆனா 100 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுல சில அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. Since our number system is base, 10 numbers like 10, 100, 1000 fit easily with decimals. For example, 31%, 31 divided by 100. So 0.31. இப்ப சப்போஸ் நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து பேஸா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அது வந்து டெசிமலா வந்தது அப்படின்னா ஜீரோஸ்ல இருக்கும்போது நமக்கு அதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நம்ம எப்போதுமே 100 அப்படிங்கிறத வந்து எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே 7th வந்து பார்த்திருப்போம். ரூலர் அப்படிங்கும் போது 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். இடையில வந்து எவ்வளவு லைன்ஸ் வந்து இருக்கும்? 10 லைன்ஸ் இருக்கும். எதனால 10 லைன்ஸ் இருக்கும்? இப்ப நமக்கு தெரியும் 0ல இருந்து 1 வரைக்கும் 100 லைன்ஸோ 1000 லைன்ஸோ 1 lakh லைன்ஸ் வரைக்குமே நம்மளால டிரா பண்ண முடியும். ஆனா எதுக்காக இந்த 10 அப்படிங்கறத எடுக்கிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல 0ல இருந்து 9 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 10 நம்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10 நம்பர்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த ரூலர்ல 10 அப்படிங்கறத யூஸ் பண்றோம். அதே மெத்தட் தான் இங்கேயும். 100, 10, 1000 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பெர்சன்டேஜ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ ஃபிராக்ஷனாவோ டெசிமலாவோ கன்வெர்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். The number 100 is round and easy to understand and work with. We could say per 1000 or 1 lakh, 100,000. This usage is present in statistics like
per 1,000 people or per lakh. But 100 hits the sweet spot. It's large enough to give detail, at simple enough to grasp mentally. Per 10 would be too small for many purposes. இப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி 100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்ப லேக்கோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோமான்னு கேட்டா கிடையாது. சில லேக்கோ 1000மே யூஸ் பண்ணுவோம். எப்ப? இப்ப சப்போஸ் 1000 ஆஃப் பெர் 1000 பீப்பிள். இப்ப 1000 பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா, அதுல இவ்வளோ பீப்பிள் வந்து கிராஜுவேட்டா இருக்காங்க. அல்லது ஒரு 1 லேக் பீப்பிள் வந்து இருக்காங்க அப்படின்னா, அதுல மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இவ்வளோ இருக்கு. அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த 1000ஓ 1 லேக்கோ நம்ம எடுத்துப்போம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 100 அப்படிங்கிறத தான் எடுப்போம். ஏன் 10 அப்படிங்கிறத எடுக்கக்கூடாதான்னு கேட்டா, 10 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதனால தான் 10 அப்படிங்கிறத எடுக்கிறது இல்ல. இப்ப நம்ம 9/34 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம 100ல வந்து பெர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா, என்ன வருது? 26.47 வருது. இப்ப இதே இது 10ல பெர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா, 2.647 அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இதே இது 1000 அப்படின்னா 264.7 அப்படின்னு வரும். இப்ப 10ல பண்ணும்போது இப்படிதான் வருது. 2 பாயிண்ட் தான் வருது. 1000ல பண்ணும்போது 3 டிஜிட் போயிருது. 100ல பண்ணும்போது 2 டிஜிட்ல இருக்கும். அது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். பார்த்த உடனே புரியிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் 100 அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. Long before the decimal fraction was introduced, the need for it was felt in computation by 10th, 20th, and 100th. The idea of per hundred can be found as early as the 4th century BCE in Kautilya's Arthasastra. An interest of a panna and a quarter per month percent in just 5 pannas per month percent is commercial interest. 10 panas per month percent prevails among forest. 20 panas per month percent prevails among sea traders. இந்த டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன் அப்படிங்கறது இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 10th, 20th, 100th அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது யாரோட ஐடியாவா இருந்தது? 4th century பிஃபோர் காமன் எரால கௌடில்யாவோட அர்த்தசாஸ்திரா அப்படிங்கறதுல வந்து இருந்தது. இப்ப இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி சொன்னாங்க? 5 பன்னாஸ், 10 பன்னாஸ், 20 பன்னாஸ் அப்படிங்கிறத வந்து ட்ரேடிங்காகவே நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அரவுண்ட் த சேம் டைம்ஸ் த ரோமன்ஸ் யூஸ்டு டாக்ஸஸ் ஆஃப் 1/20, 1/100 transaction related to trade and act Italian manuscript of the 5th century. Expressions such as XXP cento, XP 7th P cento can be found equivalent to R 20%, 10% and 7%. இப்ப அதே டைம்ல வந்து ரோமானியன்ஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேடு டிரான்சாக்சன்ல டாக்ஸ் அப்படிங்கறத 1/20, 1/100 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இதே இது 15th செஞ்சுரியில இட்டாலியன் மேனஸ்கிரிப்ட்ல வந்து XXP சென்டோ, XP சென்டோ அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற 20%, 10%, 7% அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். பெர்சன்டேஜஸ் அரவுண்ட் அஸ். இப்போ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மள சுத்தியே நிறைய இருக்கு. பெர்சன்டேஜ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் அ வெரைட்டி ஆஃப் கான்டெக்ட். ஹியர் ஆர் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் தட் இன்வால்வ் பெர்சன்டேஜ். இப்போ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அதுல சில இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் மட்டும் இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஹியூமன் பாடி ஆன் ஆவரேஜ் இஸ் அபவுட் 60% வாட்டர் பை வெயிட். இப்போ ஹியூமன் பாடியோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கோ அதுல % ஆஃப் த வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னா வாட்டரா தான் இருக்கும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் இஸ் அபவுட் 30 to 50% ஏர் பை வால்யூம். இப்ப ஐஸ்கிரீம் அப்படிங்கறதோட வால்யூம்ல வந்து 30 to 50% என்னவா தான் இருக்கும்? ஏரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 45% of the world's population watched at least part of the 2022 FIFA World Cup. இப்போ வேர்ல்ட்ல இருக்கிற பாப்புலேஷன்லயே 2022ல நடந்த FIFA வேர்ல்ட் கப்ப 45% வந்து பார்த்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. Over 80% of the teenagers globally fail to meet the recommendation of at least 1 hour of a daily physical activity. இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாத்துலயுமே 80% of the teenager வந்து அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை 1 hour செய்யறதுக்கு கூட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் about 99.86% of the solar system's mass in contained in the sun. இப்ப நம்மளோட சோலார் சிஸ்டம்ல வந்து 99.86
0.86 மாஸ் வந்து எதுதான் இருக்கு அப்படின்னா, சன் அப்படிங்கிறது தான் இருக்கு. Next, an estimated 52% of the agricultural land worldwide is degraded. இப்ப நம்மளோட வேர்ல்ட்ல இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல 52% ஆஃப் த லேண்ட் வந்து degraded அழிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 1.2 percentage of some quantity. Example 1. Madhu and Madhav each ate biscuit of a different variety. Madhu's biscuits had 25% sugar, while Madhav's had 35% sugar. Can you tell who ate more sugar? இப்போ மது அண்ட் மாதவ் ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருக்கிற பிஸ்கட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மது சாப்பிடுற பிஸ்கட்ல வந்து 25% சுகர் வந்து இருக்கு. மாதவ் சாப்பிடுற பிஸ்கட்ல வந்து 35% சுகர் இருக்கு. யாரோட பிஸ்கட்ல அதிகமான சுகர் வந்து இருக்கும்? நமக்கு பார்த்த உடனே தெரியுது. 35% ஆன மாதவ்ஸோட பிஸ்கட்ல தான் வந்து மோர் சுகர் வந்து இருக்கும். As we just saw, percentages represent fractional quantities or proportion. It would be inappropriate to compare just the percentage when they are referring to different quantities or wholes. That is, if they both had 100 gram of biscuit, then clearly Madhav ate more sugar, 35 gram. விசஸ் மதுஸ் 25 கிராம். இப்ப இது ரெண்டையுமே அவங்க எவ்வளவு குவாண்டிட்டி அண்ட் எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல அந்த பிஸ்கட் வந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும். சப்போஸ் ரெண்டு பேருமே வந்து 100 கிராம் ஆஃப் பிஸ்கட் வந்து சாப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா கிளியரா நமக்கு என்ன தெரியும்? மாதவ் தான் வந்து அதிகமான சுகர் வந்து எடுத்திருப்பாங்க. Suppose Madhu ate 120 gram of biscuit. Madhav ate 95 gram of biscuit. Who consumed more sugar? Try to find out. இப்ப suppose மது அப்படிங்கிறவங்க 120 கிராம் பிஸ்கட் வந்து சாப்பிடுறாங்க. மாதவ் அப்படிங்கிறவங்க 95 கிராம் பிஸ்கட் வந்து சாப்பிடுறாங்க. இப்போ யாரு வந்து அதிகமான சாப்பிட்டிருப்பா? We know that the weight of a sugar is proportional to the weight of the biscuit consumed. Madhu ate 120 gram of biscuit having 25% sugar. The amount of sugar he ate, the value in the blank. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? 100 கிராம் பிஸ்கட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் சுகர் இருந்தது? 25% இருந்தது. அப்போ 120 கிராம் பிஸ்கட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? If a few ways going to forward are shown. இப்ப கீழ வந்து சில வே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வேல நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப 25% சுகர் மீன்ஸ் 25 கிராம் சுகர் பெர் 100 கிராம். 100 கிராம்ல எவ்வளவு சுகர் இருக்கும்? 25 கிராம் இருக்கும். Which means 5 கிராம் ஆஃப் சுகர் பெர் 20 கிராம். இப்ப இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு? 20 வந்து அதிகமா இருக்கு. அப்ப இத 20யா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 ஆல டிவைட் பண்ணணுமா? அப்போ 100 வந்து 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 20%. அப்போ 25 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். அப்போ 20% பிஸ்கட்ல எவ்வளவு சுகர் வந்து இருக்கும்? 5%. 100 கிராம்ல 5 கிராம், 20 கிராம்ல 5 கிராம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 5 plus 25 30 கிராம் ஆஃப் சுகர் வந்து 120 கிராம் பிஸ்கட்ல வந்து இருக்கும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது the proportional relationship can be written as. இப்ப இந்த proportional relationship நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 25 divided by 100. இது என்னன்னு தெரியாது. சோ அதை நம்ம s ன்னு வச்சுக்கிறோம். divided by 120. இப்ப நமக்கு என்ன வேணும்? s தான் வேணும். சோ நம்ம இந்த 120 இந்த பக்கம் வந்து கொண்டு வந்துறோம். இங்க டிவிஷன்ல இருக்கிறதுனால இங்க வந்தா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். அப்ப 25 divided by 100 equal to 120. இங்க 10 இங்க 10 கேன்சல் ஆயிரும். 5 2s are 10, 6 2s are 12, 1 5 is 5, 5 5s are 25. அப்போ 6 5s are 30. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் சுகர் வந்து 120 கிராம்ஸ்ல இருக்கும்? 30% சுகர் வந்து 120 கிராம்ஸ்ல இருக்கும். இப்ப இதே இது 95 கிராம் ஆஃப் பிஸ்கட் அப்படின்னா ஏற்கனவே மாதவ் சாப்பிட்ட பிஸ்கட்ல வந்து எவ்வளவு கிராம் சுகர் வந்து இருந்தது? 35 கிராம் வந்து இருந்தது. இந்த 35 கிராம் அப்படிங்கிறது எதுல இருந்தது? 100ல இருந்தது. இப்போ அவங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? 95 வந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்போ 35 டிவைடட் பை 100 இருக்குமா? எவ்வளவு அமௌண்ட் நமக்கு தெரியாது. சோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டிவைடட் பை இப்போ எவ்வளவு கிராம் ஆஃப் பிஸ்கட் வந்து சாப்பிட்டுருக்காங்க? 95 கிராம் ஆஃப் பிஸ்கட் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். சோ இந்த 95 வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன வரும்? 5 டிவைடட் பை 100 கிராம் மல்டிபிள் ஆஃப் 95 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 5s are 10, 20, 1 5 is 5, 4, 9 5s are 45. இப்ப இத வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? இப்ப இத வந்து 5 டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணலாம். 7 5s are 35,
4 5 ஆர் 20. அப்ப என்ன வரும்? 7 மல்டிபிள் பை 19 டிவைடட் பை 4ன்னு வரும். இப்ப 7யும் 19யும் மல்டிபிள் பண்ணோம் அப்டின்னா என்ன வரும்? 7 9s ஆர் 63 ரிமைண்டர் வந்து 6. 1 7 is 7 7 plus 6 13 வரும். இப்ப இந்த 133 எதால டிவைட் பண்ணணும்? 4 ஆல டிவைட் பண்ணணும். 3 4s ஆர் 12 ரிமைண்டர் 1 திரும்ப 3 4s ஆர் 12 ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். சோ பாயிண்ட் வச்சு 10 2 4s ஆர் 8 ரிமைண்டர் வந்து 2 20 5 4s ஆர் 20. அப்போ 33.25 கிராம் வந்து யாரு சாப்பிட்டுருப்பா? மாதவ் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப மது அப்படிங்கிறவங்க எவ்வளோ கிராம் ஆஃப் சுகர் வந்து சாப்பிட்டுருக்காங்க? 30 கிராம் சுகர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. மாதவ் அப்படிங்கிறவங்க 33.25 கிராம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்ப யார் அதிகமான சுகர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க? மாதவ் தான் அதிகமான சுகர் சாப்பிட்டுருப்பாங்க. Free hand computation. We just calculated 25% of 120 is 25% the same as 1/4 a quarter. கொடுத்திருக்காங்க 25% of 120. 120ல 25% அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 25% கொடுத்ததுனால divided by 100 இத வந்து 120ஆல மல்டிபிள் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்ப இந்த நம்ம 25 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, இது 1/4 குவார்ட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து குவார்ட்டருக்கு ஈக்குவலா இருக்குமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? 125 is 25 425 are 100. அப்போ இந்த 25 டிவைடட் பை 100 நம்ம எப்படியும் எழுதிக்கலாம்? 1/4 அப்படின்னு சொல்லியும் எழுதிக்கலாம். Suppose we want to find 25% of 40. Is it the same as 1/4 of 40? இப்ப suppose 25% of 40 அப்படிங்கிறது வந்து 1/4 of 40க்கு ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா எஸ் ஈக்குவலா தான் இருக்கும். எதனால? இந்த 25% அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/4 தான் வந்தது. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/4 மல்டிபிள் பை 40 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எஸ் since 25 is 1/4 a quarter of 100. 25 அப்படிங்கிறது 100ல 1/4 பார்ட்டா தான் இருக்கும். Therefore 25% of 40 is equal to 25 divided by 100 multiple by 40 ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். is the same as 1/4 multiple by 40 ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். Try to calculate without using pen and paper the indicated percentages of a values shown in the table below. Write your answer in the table. இப்ப கீழே வந்து சில percentage வந்து கொடுத்திருக்காங்க. அந்த percentage எந்த வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த ஒரு பென் அண்ட் பேப்பரை யூஸ் பண்ணாம இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இதை நம்ம ஃபில் பண்ண முடியுமா? எஸ் கண்டிப்பா ஃபில் பண்ண முடியும். இப்ப இந்த 25% அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? 1/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்ப இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? 1/4 மல்டிபிள் பை 100 அதே மாதிரி 1/4 மல்டிபிள் பை 200 1/4 மல்டிபிள் பை 15 இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இது எல்லாத்தையுமே எதால டிவைட் பண்ணணும்? 4 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 25% அப்படிங்கிறது என்ன செய்யணும்? என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 4 ஆல டிவைட் பண்ணணும். இப்ப 100 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 25. 200 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 4s are 20 0 வரும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இங்க 25 இருக்கு. இது எதோட வேல்யூ? 100ஓட வேல்யூ. அப்ப இது இங்க வந்து என்ன இருக்கு? 200 இருக்கு. அப்ப இது அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லிட்டு இத டபுள் பண்ணியும் நம்ம போடலாம். இப்ப இங்க என்ன இருக்கு? 50. இங்க என்ன இருக்கு? 100. அப்ப இங்க எப்படி இருக்கும்? இதுல என்ன இருக்கோ அது அப்படியே half ஆயிருக்கும். அப்ப 25ல half அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? 12.5 இருக்கும். நெக்ஸ்ட் 80. 80 அப்படிங்கறத 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 4 2s are 8 0 so 0 அப்படியே போடுறோம். அப்போ 20 வரும். 10 அப்படிங்கும்போது 10 வந்து 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8 ரிமைண்டர் வந்து 2 so 2ல வந்து 4 டிவைட் பண்ண முடியாது. so நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம். 2 ஓட 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 5 4s are 20 அப்போ 2.5 வரும். இப்ப இதே இது 35 அப்படின்னா 8 4s are 32 ரிமைண்டர் வந்து 3 so பாயிண்ட் வச்சு 30 7 4s are 28 ரிமைண்டர் வந்து 2 5 4s are 20 287 4s are 28 1 4 is 4 ரிமைண்டர் வந்து 3 30 7 4s are 28 ரிமைண்டர் வந்து 2
ஸோ 5 4s ஆர் 20. அப்ப இதுல நம்ம ஏதாவது பென் ஆர் பென்சில் இருந்து யூஸ் பண்ணோமா? நோ. நம்ம டைரக்ட்டாவே என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் எழுதிட்டோம். இப்ப அதே தான் நம்ம இங்க 10%க்கும் பார்க்க போறோம். 10% அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? 10 டிவைடட் பை 100. அப்போ 1 இங்க 1 0 இங்க 1 0 கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 10னால டிவைட் பண்ணணும். இப்ப இங்க வந்து என்ன வேல்யூ இருக்கோ, இங்க வந்து என்ன வேல்யூ வந்து குடுத்துருக்காங்களோ, இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம எதால டிவைட் பண்ண போறோம்? 10னால டிவைட் பண்ண போறோம். 100 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10, 200 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20, 50 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5, 80 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8, 10 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, 35 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.5, 287 10னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 28.7ன்னு எழுதலாம். இப்போ அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? 20%. இங்க என்ன இருக்கு? 10%. இங்க என்ன இருக்கு? 20%. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இங்க 10% வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ, அது அப்படியே இங்க என்னவாகும்? டபுள் ஆகும். அப்ப இங்க 10 அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்? 20 இருக்கும். இங்க 20 அப்படின்னா 40 இருக்கும். இங்க 5 அப்படின்னா 10 இருக்கும். 8ங்கும்போது 16, 1ங்கும்போது 2, 3.5 அப்படிங்கும்போது 7, 28.7 அப்படிங்கும்போது 57.4 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 5%. இங்க என்ன இருக்கு? 10%. அப்ப இது எப்படி இருக்கும்? அப்படியே ஹாஃபா இருக்கும். அப்ப 10ல ஹாஃப் 5, 20ல ஹாஃப் 10, 5ல ஹாஃப் 2.5, 8ல ஹாஃப் 4, 1ல ஹாஃப் 0.5, 3.5ல ஹாஃப் 1.75, 28.7ல ஹாஃப் 14.35. How did you find these values? Discuss the methods with the class. Do you find anything interesting in the table? இப்ப நம்ம மேல பார்த்த இந்த டேபிளுக்கான ஆன்சரை இன்னும் நிறைய வேல வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கிளாஸ்மேட்ஸ்லயே வந்து நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுல கால்குலேட் பண்ணதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. You may have noticed that 20% of a value is double that of 10% of the same value. This will be always happen as 20%. 20 parts out of 100 is twice that of 10%. 10 parts out of 100. இப்ப நம்ம ஏற்கனவே மேல சொன்ன மாதிரி 20% அப்படிங்கும்போது 10% விட எப்படி இருக்கும்? டபுள் த வேல்யூவா இருக்கும். அப்போ 10% கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 20% கண்டுபிடிச்சிடலாம். அல்லது 20% கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஹாஃபா 10%ம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Using this understanding, mentally calculate how much 40% of the values in the table above would be. இப்போ இந்த மாதிரி நம்ம மென்டலா எந்த ஒரு பெண்ணுமே யூஸ் பண்ணாம கண்டுபிடிச்சோம்ல, இதே மாதிரி அவங்க வந்து 40%க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 40% அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? இப்ப இங்க நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சு நம்மளால 40% கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது? 25% பிளஸ் 5% என்னவா இருக்கும்? 30% இருக்கும். பிளஸ் 10% என்னவா இருக்கும்? 40% இருக்கும். 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 40% வந்து கிடைச்சிரும். அப்போ 25 பிளஸ் 10 35, 35 பிளஸ் 5 40 இருக்கும். நெக்ஸ்ட் 200 இருந்தது அப்படின்னா 50 பிளஸ் 20 70, 70 பிளஸ் 10 80 இருக்கும். What relationship do you observe among 20%, 5% and 25 of a value? It appears that 20% of y plus 5% of y plus 25% of y. We can verify that this property always holds. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 25% வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? 20% எவ்வளோ இருக்கோ அதையும் 5% எவ்வளோ இருக்கோ அதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 25% கிடைச்சிரும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. எந்த வேல்யூவா இருந்தாலும் சரி அது 20% பிளஸ் 5% இருந்தது அப்படின்னா அதே வேல்யூவா இருக்கும்போது இப்ப இங்க வந்து 20% ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே இது இங்க வந்து 25% எக்ஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டும் சேமா இருக்குமா? நோ, சேமா இருக்காது. இங்கேயும் ஒய் வேல்யூ இங்கேயும் சப்போஸ் 5ன்னு இருக்கணும். இங்கேயும் 5ன்னு இருந்தா மட்டும்தான் இதோட வேல்யூ வந்து சேமா இருக்கும். 20% ஆஃப் ஒய்யையும் 5% ஆஃப் ஒய்யையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25% ஆஃப் ஒய் வந்து கிடைக்கும். Using this observation, mentally calculated how much 15% of the values in the
டேபிள் வுட் பி இப்ப இதே மாதிரி நம்ம 15% அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பிளஸ் 5 இங்க 10% என்ன கண்டுபிடிச்சோம்? 10ன்னு கண்டுபிடிச்சோம். 5% என்ன கண்டுபிடிச்சோம்? 5ன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இங்க 20 இங்க வந்து 10 இருந்தது. அப்போ 15% அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? இங்க வந்து 15ஆ இருக்கும். இங்க 30ஆ இருக்கும். இங்க 7.5ஆ இருக்கும். Suppose you have to mentally calculate the following percentage of some value 75%, 90%, 70%, 55%. How would you do it? Discuss. இப்ப நமக்கு 75%, 90%, 70% and 55% வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மேல வந்து ஒரு டேபிள் பார்த்தோம்ல அந்த டேபிள வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? 75 அப்படிங்கிறது வேணும். 75 அப்படிங்கும்போது நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும்? 25% 3 டைம் ஆட் பண்ணலாம். 25% 3 டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 25 பிளஸ் 25 50, 50 பிளஸ் 25 75ன்னு இங்க வரும். இப்ப இதே இது 200 இருந்தது அப்படின்னா 50 பிளஸ் 50 100, 100 பிளஸ் 50 150 இருக்கும். எப்போ 75% இருக்கும்போது 90% இருந்தது அப்படின்னா ஏற்கனவே இங்க வந்து 25 3 டைம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துச்சு? 75 வந்துச்சு. இந்த 75 ஓட 10 பிளஸ் 5 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 90% வரும். இப்ப இதே இது 70% வேணும் அப்படின்னா 2 டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 50% வரும். அதோட இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்? 70% வரும். இப்ப இதே இது 55% வேணும் அப்படிங்கும்போது 25 2 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு 5% 1 டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுக்காமலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த டேபிள வச்சு. இந்த டேபிள் இல்ல அப்படின்னா 75% அப்படிங்கும்போது நம்ம என்னதான் செய்யணும்? 75 டிவைடட் பை 100 மல்டிபிள் பை 100 அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டுபிடிக்கணும். இங்க 20 இங்க 20 வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? 75 வரும். இப்படிதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். எனவே நம்ம இந்த டேபிள் கண்டுபிடிச்சதுனால நம்ம எந்த ஒரு பென்னோ, பேப்பரோ எந்த ஒரு கால்குலேஷனுமே பண்ணாம கண்டுபிடிக்க முடியும். அந்த டேபிள் இல்ல அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் NCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.